வெல்கம் டு மகியாரி டிசைனர். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிசைனர் வீடியோ தான். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆரி ஒர்க்கில் ஒரு பிகினராக இருந்தால் என்னோடய சேனலில் வர வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். சாரி வந்துட்டு காஃபி ப்ரௌன் கலர், பார்டர் வந்துட்டு சில்வர் ஜெரி பார்டரில் இந்த மாதிரி பீகாக் டிசைன் இருந்தது. கஸ்டமர் வந்துட்டு இந்த பீகாக் மட்டும் பேக் நெக்கில் சென்டருக்கும் ஸ்லீவுக்கும் மட்டும் பீகாக் வந்தால் போதும், நெக் லைன்லையும் சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். பார்டரில் இருக்க இந்த பீகாக் டிசைனை வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பர் வந்து வச்சு வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு ஃபோனில் வந்து அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேப்பர் காப்பின்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போய்ட்டு இந்த ஃபோட்டோ போட்டு நம்ம ஜூம் பண்ணி கொஞ்சம் பெருசாக ட்ரேசிங் பேப்பர் நம்ம ஃபோனுக்கு மேலேயே வச்சு அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ப்ளவுஸில் எந்த இடத்துல தேவையோ அங்கே வந்து கார்பன் ஷீட்டை வச்சு நம்ம இதை ட்ரா பண்ணிங்கன்னா அந்த டிசைன் நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வரைஞ்சிருக்கிற பீகாக் வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிடலாம். நான் வந்துட்டு க்ரீன் கலர் சூயிங் த்ரெட்டில் சுகர் பீட் சில்வர் கலர் வச்சு அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் வந்து ஹெட் போர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ்ஸில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ரெண்டு ரெண்டாக வச்சு பண்ணும்போது நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை வந்து எடுத்ததுக்கப்புறமா அந்த பீட்லாம் லைட்டாக தூக்கிட்டு இருக்கும். நீங்கள் இப்போ 2-3 வச்சு தைக்கிறீங்கன்னா நம்ம டைட்டாக வச்சு பண்ணுவோம், சரிங்களா? ஃப்ரேம்லேருந்து எடுக்கும்போது அந்த ஸ்டிச் பண்ணாத பீடெல்லாம் லைனை விட்டு தூக்கிட்டு நிற்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு பீடாக வச்சு நீங்கள் ரொம்ப டைட் இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கழட்டினாலும் கூட உங்களுக்கு அந்த பீட் தூக்கிட்டு நிற்காது, சரிங்களா? இப்போ நான் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். பீகாக்கோட ஃபெதரில் வந்துட்டு நான் பேஸாக வந்து சில்வர் கலர் ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை பேஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் சில்வர் கலர் ஜர்தோசி வச்சு லோட் பண்ண போகிறேன். இப்போ வந்து 2 லைன்லேயே வந்து நான் பேஸ் லைன் கொடுத்துட்டு ஃபஸ்ட் லைனில் வந்து ஜர்தோசி வச்சு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். செகண்ட் லைனில் வந்து சாரியோட கலருக்கு பார்த்தீங்களா, அந்த கலரில் பெல் பிராண்டில் சில்க் த்ரெட் எடுத்து 2 ஸ்டாண்ட்ஸாக லோட் பண்ணிட்டு வரேன். க்ரீன் கலர் ப்ளவுஸு, காஃபி ப்ரௌனில் சாரீ, சில்வர் பார்டர் தான் வந்திருக்கு, சரிங்களா? அதனால் சில்வர் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எடுத்தடிக்காமல் கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி கேட்டாங்க கஸ்டமர். அதனால தான் நான் வந்துட்டு பீடு வச்சு பண்ணும்போது ரொம்ப எடுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஜர்தோசியும் சாரீ கலர் த்ரெட் ஆட் பண்ணி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். பீகாக்கோட ஃபெதர் போர்ஷனில் வந்து சில்க் த்ரெட் வந்து ஒரு ஸ்டாண்ட்ஸும் அப்புறம் ஜரி த்ரெட் வந்து ஒரு ஸ்டாண்ட்ஸும், சில்க் த்ரெட்டும் ஜரி த்ரெட்டும் ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாக வச்சு அந்த ஃபெதர்க்குள்ளே வந்து நான் வாட்டர் ஃபில்லிங் போட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம த்ரெட் கலரே வச்சு பண்ணும்போது கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் சில்வர் ஒரு ஸ்டாண்ட்ஸும் சில்க் த்ரெட்டில் ப்ரௌன் கலர் ஒரு ஸ்டாண்ட்ஸும் வச்சு நான் வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துட்டேன். இன்னொரு ஃபெதர் போர்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கே வந்து க்ரீன் கலரும் சில்வரும் வச்சு வாட்டர் ஃபில்லிங் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஹெட் போர்ஷனுக்கும் பாடி போர்ஷனுக்கும் நடுவில் ஒரு லைன் வருது பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து நான் ஜர்தோசி பேஸாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜர்தோசி லோடு ஸ்டிச் கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லோட் கொடுத்துட்டு 2 சைட்லேயும் வந்து சுகர் பீடு வச்சு ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு பாடியோட போர்ஷனில் வந்து தாம்பூர் ஸ்டிச் காஃபி ப்ரௌன் த்ரெட் வச்சு தாம்பூர் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டேன். பாடிக்கு ஃபுல்லாமே வந்துட்டு தாம்பூர் தான் கொடுத்துருக்கேன். ஹெட் போர்ஷனில் வந்துட்டு ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. பீகாக்கோட ஹெட் போர்ஷனில் வந்து ஜர்தோசியும் வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன்.
இப்போ வந்துட்டு பீகாக்கோட காலுக்குலாம் வந்துட்டு சில்வர் கலர் ஜரி வச்சுட்டு நான் தாம்பூ ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். நம்ம வந்து சில்வர் கலரில் வந்துட்டு செயின் போடும்போது சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக போட்டோம்னா ரொம்ப தின்னாக தான் தெரியும். நீங்கள் 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து போடும்போது ஃபில்லிங் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இந்த லெக் போர்ஷனுக்கெல்லாம் வந்துட்டு சில்வர் கலர் ஜரி வச்சு நான் செயின் லைன் கொடுத்து முடிச்சுட்டு பீகாக்கோட அவுட்லைன் வந்து சில்வர் ஜரி வச்சு ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த மாதிரி மோட்டிவ்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செயின் அவுட்லைன் கொடுக்கும்போது ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸ்லீவ் வந்துட்டு எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு இந்த அளவுக்கு பார்டர் வருது. பார்டருக்கு மேலே தான் இந்த பீகாக் டிசைன் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. போட்டுட்டு ரேண்டமாக வந்து புட்டா டிசைன் போட்டு முடிச்சாச்சு ஸ்லீவுக்கு. நெக்கில் வந்துட்டு சிம்பிளாக நெக்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. சென்டரில் மட்டும் பீகாக் போட்டிருக்கோம். சேம் ஸ்லீவில் என்ன பீகாக் போட்டோமோ அதே தான் சென்டரில் நெக் போர்ஷன்லேயும் போட்டிருக்கோம். நெக்லைனில் வந்துட்டு சில்வர் ஜரி வந்து 2 ஸ்டாண்ட்ஸாக வச்சு செயின் ஸ்டிச் 3 லைன் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு பேஸாக வந்து ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு சில்க் த்ரெட் லோடும் ஜர்தோசி லோடும் கொடுத்து முடிச்சிருக்கோம். ஏன்னா சாரீ கலர் வந்து காஃபி ப்ரௌன், ப்ளவுஸ் வந்து க்ரீனு. சரி கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றி போட்டால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணியிருக்கோம். க்ரீனு, சில்வர், காஃபி ப்ரௌன் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணியிருக்கோம். சரிங்களா? பண்ணிவிட்டு சென்டர் வந்து இந்த பீகாக் மோட்டிவ் வந்து பண்ணி முடிச்சுட்டு புட்டாஸ் மட்டும் ரேண்டமாக போட்டு முடிச்சாச்சு. இது வந்துட்டு பேக் நெக். சேம் ஃப்ரண்ட் நெக்கில் இதே நெக்லைன் போட்டு முடிச்சுட்டு ஸ்லீவுக்கு வந்து பீக்காக்கும், பேக் நெக்கில் சென்டருக்கு பீக்காக்கும் போட்டு முடிச்சாச்சு. நெக்லைன் மட்டும் சிம்பிளாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.